ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இன்றைக்கி நாம் சூப்பரான முருங்கைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூட எந்த ஒரு குழம்புமே தேவையில்லை, சாதத்துக்கு கூட அப்படியே இதை வச்சு சாப்பிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சமாக வதங்கட்டும். அப்புறமா இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சமாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாம் முருங்கைக்காய் சேர்த்துடலாம். நான் ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதோட தோலை லைட்டாக சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம். அப்புறமா இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். அப்போ தான் இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரும். இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்துருங்க. மை மாதிரி அரைச்சிட வேண்டாம். இப்போ முருங்கைக்காய் ரொம்பவே வெந்துருச்சு. இதில் இப்போ நம்ம மசாலா கலவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம், இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே முருங்கைக்காயை வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம், அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாம் மேலே அப்படியே படர்ந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலையை தூவி விட்டுடலாம். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்புமே இல்லாமல் இதை மட்டும் வச்சு சாதம் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தட்டை பண்ணுங்க. தேங்க்யூ.